ஹாய் எக்ஸ்ப்ளோரர். ஹாய். நான் பிரபு. அரசு. திருவள்ளங்காட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம எவ்வளோ ஃபன் பண்ண முடியுமோ அவ்வளவும் ஃபன் பண்ணுறோம். ஓகே, போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோரர், நம்ம வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதில் நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதனால் நீங்கள் யாருமே பாஸ்ட்டில் மாட்டிக்காதீங்க. நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள். காலையில் கிளம்பி எப்படியோ 2 மணி நேரத்தில் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஹே தம்பி, உன் பேர் என்ன? ராஜேஷ். ராஜேஷ். என்ன பண்ணுற நீ? ஸ்கூலுக்கு போகிறேன். இங்கே பக்கத்தில் ஏதாவது கிணறு ஏதாவது இருக்கா? இருக்குதுண்ணா. எவ்வளோ பெரிய கிணறு? பெருசுண்ணா. நீ குளிப்பியா அதில்? டைவர் அடிப்பியா? ஏய் பார்த்தீங்களா, பையன் வந்து கிணத்துல வந்து டைவர் அடிப்பானா. அப்போ எங்களை கூப்பிட்டு போறியாங்க? என்னையும் பிரபுவையும் கூப்பிட்டு போகணும். வாங்கண்ணா போகலாம். போகலாமா? இந்த வரப்பு மேலே நடந்து போய்கிட்டே என்ன எடுக்கலான்ட்டு யோசிச்சிட்டே போனோம். ஆனால் என்ன எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இது மேலே நடந்து போகிறது ஒரு ரொம்ப சுகமாக தான் இருந்தது. ஒரு நிமிஷம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஊரை பற்றி வரலாறு சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஷார்ட் நல்லா இருக்குன்றதுக்காக பிரபு நிற்க சொன்னான். அதனால சும்மா போஸ்ட் கொடுத்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான். இங்கே பழமாக இருக்குது. போய் பார்த்து இந்த கேங்க குதிக்க போகிறோம். அவன் குதிக்க போகிறான் அந்த பையன். இல்லை குளிப்பாங்க. என்ன குறுகுறுன்னு பார்க்குற? தெரியாதவங்க டோன்ட் டூ தட். இப்போ மேலே இருந்து குதிக்க போகிறேன். குதிக்க போறியா? யா நீ குளிப்பியா? ஏன் சொல்ல தெரியாது. நான் குதிக்கிறேன். படிக்கட்டில் இறங்கிட்டோம். கிணத்துக்குள்ளே இருக்கும். எல்லாம் மெத்து இருக்கு நடக்கிறதுக்கு. பஞ்சு மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இந்த திருவள்ளங்காடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நிறைய விஷயம் இருக்குது போல இருக்குது. ஏகப்பட்ட விஷயம். நம்ம எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. இது ஒரு நாள் 2 நாள்லாம் பத்தாது போல இருக்குது. ஏன்னா இந்த சுற்றி இருக்கிற அந்த கிராமம், அந்த ஊரெலாம் பார்க்குறதுக்கே குறைஞ்சது ஒரு 10 நாள் ஆகும் போல இருக்குது. ஏன்னா எதை நம்ம கவர் பண்ணணுன்னாலும் காலையில் வர வேண்டியதாக இருக்குது. காலையில் நம்ம எழுந்து வரதுக்குள்ளேயே சில சினாரியோலாம் முடிஞ்சிடுது. இதெல்லாம் சம்பங்கியோட செடி வச்சுருக்காங்க. இப்போ தான் ஒன்று குட்டி குட்டியாக வருது. இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு 5:30க்கெல்லாம் வந்து இந்த பூவை வந்து பறிக்க வந்துடுவாங்க. 5:30க்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃபாகாக இருக்கும், பனிமூட்டமாக இருக்கும். அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். இந்த இருட்டில் வந்து நம்ம கேமராலாம் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம கண்ணால் பார்க்கலாம். சில விஷயம் வந்து கேமராவில் வந்து எடுக்கணுன்னா அதுக்கு நல்ல லைட் வேணும். ஸோ நம்ம நல்லா விடிஞ்ச பிறகு தான் அதில் ரிஜிஸ்டர் ஆகுமே தவிர எடுக்க முடியுமே தவிர, நம்ம அந்த ஏர்லி மார்னிங் சில விஷயம்லாம் நடக்குதுல்ல, அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம், எடுக்க முடியாமல் போய்டுது. அதுதான் நம்ம ஒரு பேட் லக்காக ஃபீல் பண்ணுறோம். இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எடுக்கிறதுக்கு. யாருமே இல்லை இந்த தோட்டத்தில். நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், 2 பேர் மட்டும்தான். எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சு வர்றது வந்து அது ரொம்ப அழகாக இருக்குது.
இந்த சட்டியில் ஏன் தெரியுமா முகத்தை வரைஞ்சி வச்சிருக்காங்க? இது நைட்டில் பார்க்கும்போது ஒரு மனுஷன் இங்கே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குமா, அதனால எலி பார்த்து பயந்து ஓடிடுமா அப்படின்னு இந்த ஊரில் இருக்கவங்க சொன்னாங்க. பாவம் எலி தான் ஏமாந்துச்சு. இந்த கிணத்துக்குள்ள பாம்பெல்லாம் இருக்காதா? யாரா குதிப்பா? வாவ், சூப்பரா இருக்கு தண்ணி. அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஓடுறா 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 உங்க ஐயா. என் பின்னாடி பக்கம் தேவசேனா வந்துட்டு இருக்காங்க. தேவசேனா, வாங்க போலாம். தேவசேனுடைய சம்பங்கி கைனி இதுதான். தேவசேனா உங்க கைனி. செல்லுங்கள் தேவசேனா. போங்க 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 போங்க. சூப்பரா ராஜேஷ். குதி. வாவ், இங்க போட்டாங்க வரும். இதுதான் திருவள்ளாங்காடு சிவன் கோயில். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கோயில் பெருசாக இருக்கும், குளம் சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயிலும் பெருசாக இருக்கு, அதை விட ரொம்ப பெருசாக இந்த குளம் இருக்கு. குளம் பார்த்தீங்களா? ஏய், நிறைய மீன் இருக்குது அதுல. இந்த குளத்துக்கு தனியாக ஒரு வாட்டி வரணும்னு நினச்சேன். வாவ், இங்கே ஒரு பள்ளம். கோவில்லேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வயல் இருக்கு. ரொம்ப அருமையான வயல். இது வேர்க்கல தானே? இது வேர்க்கடலை செல்லி, வேர்க்கடலை. வெண்டைக்காய் குட்டி குட்டியாக வருது பாரு. இதை சுற்றி வர்றதுக்கு 1 கிலோமீட்டராண்டா. கீழே இறங்கணும். இல்லையா? இது திருவள்ளாங்காடு தெப்பக்குளம் பார்த்துக்குங்க. ஆனால் இது சுற்றி வர 1 கிலோமீட்டரில் இருக்கும்ல? ஓகே. இந்த தெப்பக்குளத்தை சுற்றி வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஒரு அண்ணன்கிட்ட கேட்டேன், 1 கிலோமீட்டர் கிட்ட வரோம் அப்படின்னாரு. இங்கே நிறைய மீன்லாம் இருக்குது, ஃபுல்லாக மீன். முன்னாடியே நான் வந்திருக்கேன், ஆனால் இது தண்ணியாக இருக்கிறது இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இந்த இடத்துல இந்த சரௌண்டிங்கில் இங்கே எங்கேயோ கிணறு இருக்கும். அந்த கிணறுல மாட்டி நிறைய பசங்கள்லாம் இறந்துருக்காங்க, பெரியவங்க கூட இறந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப வருஷம் முன்னாடி. இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கும், கரெக்டாக இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கும். நிறைய பேர் துணி துவைக்கிறாங்க. அது அந்த பக்கம் சேஃபாக இருக்கும், இங்கே தான் டேஞ்சரான இடம். சரி, இந்த தெப்பக்குளத்தை சுற்றி வந்து பார்ப்போம். அந்த பக்கம் வண்டி போகுமா தெரியல. நான் நடந்து போயிருக்கேன், ஆனால் நடந்து போகிறதுக்கு இது டயர்ட் ஆகும், ஏன்னா அவ்வளோ பெரிய தெப்பக்குளம் இது. ஓகே, அரசு இறங்குறதுக்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்காரு, உள்ள போகலாமா? ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் நான் சொல்கிறேன் டேஞ்சராக இருக்குதுன்னு. பையன் இறங்கணும்னு ஆசைப்பட்றான், நீச்சல் தெரியும் போல இருக்குது. பார்ப்போம். நிறைய மீன். மச்சான் வண்டி உள்ள விடு மச்சான்.
நிறைய பாசி இருக்குது, கால் வச்சா வழுக்குது, வழுக்கும் பயங்கரமாக வழுக்குது. வழுக்குது. இதுக்கு மேலே போக வேணாம். வழுக்கி விட்டுரும் துப்புணும். அதுவும் இல்லாமல் இது கேட் வேறு போடல. இல்லை நிஜமே வழுக்குது, ரொம்ப பாசியாக இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ மீன் பாருங்க, ஃபுல்லாக மீன் தான். இது இறங்கி காட்டலாம், ஆனால் மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு தெப்பக்குளம் இது. இறங்குறது ரொம்ப 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 ரிஸ்க்கு. நான் எவ்வளோ பூரி ஒன்று பார்த்துண்ணா மீனுக்கு போடுங்க சேனலா. நம்ம ஊர் நம்ம சொந்தம் பாருங்க. அண்ணன் கேட்குறாரு சேனலான்னு கேட்குறாரு. ருத்ரவேல் என்னுடைய பெயர். நீங்கள் எந்த ஊர் தாங்க? இதே ஊர் தான். திரு முத்திய தீர்த்தம் திருக்கோலம். அப்படிங்க. சரிங்க. வேறு என்ன விசேஷம் எங்களுக்கு? காரக்காலமாறு மோட்சம் அடைந்த இடம். ஓகே. மற்ற திருக்கோலத்தை பார்த்துட்டு தண்ணி தெளிச்சுக்கின்னு பத்ரகாளம்ம தரிசனம் பண்ணோம். முத்தீஸ்வரர் சிவனை நோக்கி தவம் பண்ணார். இந்த 4 பேர் தம்னா முந்திகேஸ்வரர், அவர் தரிசனம் பண்ணிட்டு வடானீஸ்வரர் தரிசனம் பண்ணோம். காரக்காலமாறு மோட்சம் வந்த இடம் இது. புண்ணியஸ்தலம் பஞ்சபூதத்தில் முதல் சபை ரத்ன சபை. நீதான் எத்தனை வருஷமா அந்த கிணத்தை குளிக்கிற நீ? இந்த கிணத்துல ஒரு 3 வாட்டி தான் குடிச்சிக்கிறேன். ஏன் 3 வாட்டியானா? வேற கிணறுல குடிச்சிக்கிறேன் நிறைய வாட்டி. எத்தனை வருஷத்துக்கு குதிக்கிற? எத்தனை வருஷமா குதிக்கிற? நடந்து கொரோனால கத்துக்கினேன். அப்படியா? சூப்பர்ரா. அண்ணா மல்லி பைனி குதிங்க ஆடிச்சு நவீன் ப்ளீஸ் நடந்து குதுவா. வா நாம போலாங்க. இது ஒன்று பறிவு. இதில் சின்ன வயசாக இருக்கும்போது இதை வச்சு நாங்கள் ஒரு கேம் பண்ணுவோம். அந்த கேம் பார்க்குறீங்களா? சட்டியில் வச்சா ஏறும். ஆமாம், சட்டில் வச்சா ஏறும். பார்க்குறீங்களா? இல்லை சரி விட்டுரு. இப்போ பாருங்கள், உள்ளே ஏறும் பாருங்கள். என்ன வெளியே வருது? ரிவர்ஸில் வைக்கிறோம். ஓகே. பார்த்தீங்களா உள்ள போது? பார்த்தீங்களா எப்பட்றா அது இங்கே இருக்கிட்டு இருக்கு. அது ஷர்ட்டில் தான் ஈஸியாக போகும். இந்த மாதிரி உள்ளே போகும். இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் விளையாடி இருக்கீங்க? விளையாடினாங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. உள்ளே போயிடுச்சு. ஏறிச்சு இரு, இப்போ காட்டுவோம். ஏறிச்சு. ஓகே இரு. ஐயோ வந்துச்சு. இது சின்ன வயசில் ஒரு விளையாட்டு. ஸ்கூல் படிக்கும்போது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு தான் இதோட அருமையெல்லாம் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி வச்சு விளையாடுறதுக்கு அங்கே தான் சான்சஸ் இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூலில் இதெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது. எஸ். நெல் கதிர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பச்சையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு டிசைனாக இருக்குது. இதை தொட்டு பார்க்க சொரன்னு இருக்குது. ஆமாம், அதுலேருந்து ஒரு மாதிரி பூ மாதிரி கொட்டுது. குட்டியாக இருக்குது அது. இந்த பச்சை தண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்டா. ஆமாம், பால் மாதிரி இருக்கும். பால் வரும், அப்படியே நல்லாயிருக்கும். பிஸ்குன்னு இருக்குது. ஒன்றும் இல்லைடா இதில். வளரலையா? இப்போ வளரல, பிஞ்சு. ஒன்றும் இல்லை அதுக்குள்ளே. நீச்சல் தெரியுமா? தெரியாதா? எனக்கு தெரியாது நீச்சல்.
உனக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியுமா உனக்கு? தெரியாது, கத்துக்கணும். பயமா இல்லையா நீச்சல் தெரியாம கிணத்துக்குள்ள இறங்கி இருக்க? ஏன்னா எங்க அண்ணனுங்க வந்துட்டாங்க கூட, அதனால எங்க தோஸ்த் எனக்கு நீச்சல் தெரியாது. எனக்கு தெரியாது நீச்சல் இல்ல. ராஜேஷ் எனக்கு தெரியும் நீச்சல் தெரியலடா. ஏய் குதிரா சூப்பரா. ஏய் குதிரை எங்க? போடா பொய்யா. கூட இருக்கல. எனக்கு நீச்சல் தெரியாதுடா. ஏய் அந்த குட்டி பையன் குதிக்கிறான்டா. அவன் குதிப்பான்டா. அவன் தைரியத்துல தான் நான் வரேன். அவங்க என்ன வீடியோ பிடிக்கல தானவா? அது பார்க்கல நானு. செப்பல் நான் இங்க விடுறேன். டவுல் எடுத்து தான் போவேன். இப்படி வந்துருவான், அப்படி வந்துருவான். ஆமா அவன் ஓடுறா 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 ஓடுறா. கிணறு அங்க இருக்குது. பச்சை மிளகாய் காய்த்து கொண்டு இருக்கிறது. அருமை அருமை. தமிழ்ல பேசிட்டு புரியலடி. பச்சை பசுமையா இருக்குது. கால் வலிக்குது. பாருங்க இங்கே கூட வந்துட்டு இவன் விளையாட்டை வந்து இவ்வளோ ரிஸ்க்கான இடத்துலையும் இவன் விளையாட்டுத்தனமாக இருக்கான். என்ன பண்ணுறது இவனை? ஏ கடிக்குறா, கை கடிக்குது. ஆமாண்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வந்து இவங்க இழுத்துட்டு போயிட்டுண்டா. பொரிய போடலண்ணா. அதாரு 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 துள்ளி உதிக்குது பாரு. ஆமாம் இந்த எல்லாமே ஃபேமிலி ஃபுல்லாக பொரி சாப்பிட்டே வளர்றாங்க போல இருக்கு. என்ன கிணத்துக்குள்ள இறங்கிட்டீங்க? எப்படி இருக்கு? பயமா இருக்கு. ஒனிகா இந்த ஓரமா வா, அந்த ஓரமா வா. ஒண்ணு இல்ல ஒனிகா, 80 அடி ஆகும். ஆமா இங்க இங்க தெப்பக்குளத்தை பாருங்க. வந்துட்டோம் வீரா கோயில். செம்ம வேகத்தில் போகிறான். 46ல் ஒன்றும் முடியல, எல்லாமே கலையுது. சரியான வேகம். ஆமாம் ரூட்டை மறந்துட்டோம். பார்ப்போம். அதான் அங்கே தான் ஆனா அதெல்லாம் ஒண்ணாகாது. கம்பி இங்க கம்பி இது கால் வச்சிடாதீங்க. என்ன சரி ஓகே. ஓகே ஓகே. இங்க பாரு கம்பி இருக்குது. அடனா டேய் நீச்சல் தெரியல உனக்கு? நீச்சல் தெரியும்டா.
இங்க காலை வச்சிடாதீங்க, குத்தி ரத்தம் வந்துடும். ஓகே ஓகே ஏய் அபாய் தும்கோ. தும்கோ ராஜேஷ் தும்கோ நவீன் தும்கானே தும்கலா எனக்கு நீச்ச பக்கு பக்குங்க. டேய் யாருடா? எங்க அக்காடா. நீ ஏறுங்க. ஏப்பா எங்க அப்பா எனக்கு இறங்கிடா. ஏறுங்க. அக்கால பாலு பப்பு. டேய் இதெல்லாம் அது சேர் ஆகுது. நீ பயப்படுறா. நல்லா இருக்கு. அட கீழ சடசடன்னு சூப்பரா இருக்கு. டென்னில அள்ளி பச்சி. டேய் தண்ணி ஊத்தாதமா இருமா எனக்கு தெரியாது. ஒரு பைப் இது எங்க அது அங்க இங்க பாருங்க எப்படி அத காட்டாத. கட் குதி நீ குதிரா குதிரை அங்க போய் வந்துறேன். இதெல்லாம் வழுக்குமா? ஆஹா அதெல்லாம் ஓல்டாது ஒண்ணும் இல்ல. வீவர்ஸ் பாம்பு கறி சாப். உள்ள பாம்பு இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பெரிய பெரிய அனகுண்டால இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மோனிகா வா. வா நீ போறியா? நீ போட்டுதான் போறோம். அப்படியே அது இங்கே கிட்டியே போடு. இங்கே போட்டு கொஞ்சம் முன்னாடி போடுறேன். அப்படி போடுறேன். சரி நீ பார்த்து ஏறு. நாம கொஞ்சம் சாப்பிட்டு போ. அட பஞ்சத்தில் அடிப்பட்டவனே மீன் வாங்கின பொரிய கூட சாப்பிடு போடுறா. அது வந்து இழுத்துட்டு போயிட்டு போயிருப்பாரு. ஆமாம் அப்படியே திமிங்கலம் இழுத்துன்னு வரதுக்கு. திமிங்கலத்தாண்ட தான் உன்னை மாட்டி விடணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் திமிங்கலத்தை தான் பார்க்க போகணும். ஆனால் நிஜமாவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீனை பார்க்க தண்ணிக்குள்ளே இறங்கி மீனை பார்க்குறது வந்து இறங்கி பாரு, உன்னை எல்லாருமே பார்ப்பாங்க. அவ்வளோ டேஞ்சரான இடம். என்ன புடிச்சு தள்ளி விட்டான். அந்த பையன் இவன் அவன் இல்ல நீதான். இந்த பொண்ணு தள்ளி விட்டுச்சு. தர நஞ்சா ஜெல் பூச்சிடும். தண்ணி மழை பெஞ்சு குலுகுலே மோனிகா அந்த பையன் செமையா குதிப்பான். குட்டி பையன் நான் குட்டி பையன். என் கிளாஸ் 6th படிக்கிறான். அவன் 6th படிக்கிறான். நான் இப்பதான் 4th படிக்கிறேன். ஐயோ ஏய் பாதற சே. யாரா? ராஜேஷ் பையா. ஏய் சின்ன பையன். ஏய் ஏய் பெரிய மாமா குதிக்கிறான். ஏதோ ஒன்னு குதிடா. அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் பெரிய ஆளா வந்துச்சு பெரிய ஆளா. வெற்றிகரமாக குதிச்சிட்டேன். இங்க பாருங்க, உங்களுக்காக நாங்க பெரிய பெரிய அட்வென்ச்சர்ஸ்லாம் பேசும்போது பேசாதமா தயவுசெய்து பேசாதமா. ஹாய் வீவர்ஸ், உங்களுக்காக நாங்க 80 அடி ஹைட்ல இருந்து குதிச்சிருக்கோம். பெரிய பெரிய கிணத்துல லைக்கில் குதிச்சு உள்ள போயிட்டு 80 அடி ஆழத்துல போயிட்டு மண்ணை எடுத்துருக்காங்க. இங்க பாருங்க உள்ள போயிட்டு வந்தா தலை நினையாம உள்ள போயிருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். எவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? நீச்சல் தெரியாது.
அதோட பெரிய ரிஸ்கான விஷயம் தலை நனையாம உள்ள போயிருக்கேன். 80 அடி ஆழம். அது என்ன போகுதா? 80 அடி ஆழம் நான் நிறைய ஐயோ பாம்படா அதோட சவுர்ல பரா. ஐயோ பாம்படா தண்ணி பாம்பு உள்ள போகுது. யாரா இது? தண்ணி பாம்பு போ. தண்ணி பாம்பு அது ஒண்ணு இல்ல, கடிக்கும். நாங்க திருப்பி கடிச்சிருவோம். ஆனா சரியான ஆழம். பயங்கர ஆழம். உள்ள போயிட்டியா? ஏய் யாரு அவன் போகட்டும், அவன் போகட்டும். நான் தான் உள்ள ஆழம் போய் 80 அடி போயிட்டு தள்ளி வந்துருக்கேன். அங்கே பாரு. இப்போ நாங்கள் கிணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் பாதி விவசாயி ஆகிட்டோம். இங்கே நாங்கள் எப்படி கெட்டப்பில் இருக்கோம்னா, ட்ரௌசர் போட்ட விவசாயி. ஆமாம், நான் விவசாயிலாம் ஒன்றும் ஆகலைங்க. மண் வெட்டி வயலில் கிடந்தது, அதை எடுத்து ஓரமாக வைக்க போகிறேன். நான் தான் குச்சேன். அவன் முதுகே தெரியல. அப்போதுலேருந்து கம்பி பிடிச்சி எடுத்து போகிறான். அந்த இது இருக்கிற ராடு அது தேஞ்சி போய் ஷார்ப்பா இருக்கு. கம்பி மாதிரி. தேவசேனா பாய். சூப்பரா. பாம்பு தத்தளிக்குது. குதி குதி குதி. போதுடா அங்கே குதிடா. இதோ வரான் சிங்கம் ஒருத்தன் வரான். சொல்லிட்டான். அப்பா இல்லை இறங்கலையே. கால் வச்சிருக்காங்க. ஓகே. சிங்கம் குதிக்கிறேன். அங்கேருந்து குதி. மேல் அங்கேருந்து குதி. சரி குதி. செம ஜாலியாக இருக்கு. சில்லுன்னு இருக்குல்ல? சில்லுன்னு இருக்கு. அது எப்படி நீ மட்டும் உனக்கு தலை நினைச்சது? எனக்கு நினைக்கவே இல்லை. நீ மேல இருந்து குதிக்கலா? தைரிய சிங்கம். ஓரமா உட்கார்ந்து. ஆமா, ரொம்ப தைரிய சிங்கம். கத்தி தொண்டை காஞ்சிருச்சு. ஈமா கூச் சொல்லு. கடமையில குஸ்தாவன். எம்மா நான் குதிக்கிறான். குதி பையனா, நீ குதிக்கிறியா? குதி எதிரலாம். கரைஞ்சிச்சு கரைஞ்சிச்சு. ஆமா, 2 வாட்டி குதிச்சு கரைஞ்சிச்சு. செம்ம ஜாலியாக இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு. சிஸ்டர் ப்ளீஸ் ஹோல்ட் டவுன். இங்க இருந்து நான் குதிச்சேன். எல்லாம் தவணை குதிக்கிறாங்க. புதுல ஏறிச்சு. காலடி. அது கிடையாது. கால் வச்சு வரணும். கால் போட்டா. மூக்குல ஏறிச்சு. அப்படியே போய் மூக்கு வச்சிட்டேன். கால் போட்டா. போட்டா. ரவுண்டா. ஏய். நான் நினைச்சிட்டேன்ப்பா. எப்படி அடிக்கிறா வருவா? அவன் அதான் சொன்னல, அவன் குதிப்பான், மேலே இருந்தே குதிப்பான் அவன்.
குட்டி குட்டி பசங்க அவன் வெயிட்டுக்குள்ளே இழுக்காது. குட்டி குட்டி பசங்க சூப்பராக குட்டிக்கிறாங்க. எங்களால முடியல, மூச்சு வாங்குது, 2 பேரும் பயங்கரமா மூச்சு வாங்குது. நாக்கு தள்ளுது. ஆமா, அந்த பையன் சூப்பராக குடிக்கிறான். அவ்வளோ எல்லோ வர வர ஃப்ரெண்ட் புறா யாரா காலிக்கல டேய் காலிக்கல அங்கே போனோம் சரிங்களா வர மாட்டீங்களா ஏதாச்சும் பைக்கிறா மொதல் பைக்கிறா அதான் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. கிணத்து நிஜமாவே கிணத்துல குளிக்கிறது வந்து இங்க அங்க வைக்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எங்கடா பாம்பு எங்கடா சரிங்களா பயமுத்துறானுங்க பாம்பு. ஆனால் உண்மையாகவே அங்கே ஒரு பெரிய ஒரு தனி பாம்பு அங்கே இருந்தது. அப்படியே கொஞ்சம் காலம் வைக்கும். சரி இது முகத்தை கடிக்கும் வந்ததுக்கு சின்ன சரி பண்ணும்ல. முகத்தை கடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாத்தியா நம்ம கூட மூஞ்ச கழுவலாம். வா இவ்வளோ நேரம் கிட்ட வந்தியா? சில்லுன்னு இல்லை நீ குளிக்கிறியா? இப்பதான் காலேஜ் படிக்கிறாங்க. என்ன நம்பி எழுதுறாங்க? கருப்பு தங்கம் செங்கம் சிங்கம் போமா போங்க மேலே போங்க. புரியாது 10 வாட்டி குதிச்சேன். ஒரு வாட்டி தான் குதிக்கல நீ, ஒரு வாட்டி கூட குதிக்கல நீ. போய் போங்க போங்க மேலே போங்க மேலே போங்க. போய் அவன் குதிக்கவே இல்லை. எல்லாமே நான் நீ ஒரு குதிக்கல உள்ளே. ஹே பிரபு, என்ன பறிக்கிறீங்க? இப்போ பறிக்கிறாங்க. என்ன செடின்னு தெரியல. குட்டி பசங்களாம் ஏதோ பழம் பறிச்சிருக்காங்க. என்ன பழம் இது? இது என்ன பழம் இது? புளிப்பழம். தேவசேனாவை தூக்கிட்டு வராப்புல நம்ம அரசு. அவர் அரசன், அதனால் தேவசேனா அவருக்கு மட்டும் தான் உஷாராயிடுச்சு. எனக்கு வந்து தேவசேனா மதிக்க மாட்டேங்குது. கேட்டால் பாகுபலி வேலைக்கு போயிதுன்னு சொல்லுது. வேலைக்கு போன பாகுபலி நான் எங்கேருந்து கூட்டின்னு வருது. அதான் அரசு கூட வருது. தேவசேனா பாகுபலி எங்க? பாகுபலி எங்க? வேலைக்கு போயிட்டான்பா. வேலைக்கு போயிட்டான். எங்க போயிட்டான்? வேலைக்கு போயிட்டான். தேவசேனா பிரபு அவரு This is our தேவசேனா. பாத்துக்கங்க. தேவசேனா ரொம்ப பிடிச்சிக்குது. நிறைய இருக்கா? அவளுக்கும் எங்களை பிடிச்சிக்குது. எல்லாரும் இங்க தான் இருக்கோம். ஆனா பாகுபலியை காணோம் தேடுது. சரி வாங்க. சரி இல்லைன்னா வாங்க. நடக்கிறது முடியல. தேவசேனா பாகுபலி சூப்பரா இருக்காரா? வேலைக்கு போனோம். எப்போ வருவான்? நைட்டு தான் வருவானா? பாகுபலிக்கு நைட்டில் தான் வேலை, அதனால நைட்டில் மட்டும் தான் வருவா போல. ஏன்னா காலையில் வேலைக்கு போனாருன்னா நைட்டில் தான் வருவார். ஜட்டி விட்டானா? இங்கே மறந்துட்டீங்க. உங்கள் ஜட்டி எங்க அண்ணா? ஆமாண்டா தெரியலடா அப்படின்னு. ஜட்டி நீங்கள் அங்கேயே விட்டீங்க.
ஏன் செட்டி கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு மரத்துல அது என்னது புளியங்காய் கிடைச்சிருச்சு என்ன தடவை எடுக்கிற பை பை இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இதோட அடுத்த பார்ட்டும் ஒன்று இருக்கு. அது வரைக்கும் நான் உங்கள் பிரபு. உங்கள் அரசு. Bye. பாய்.